T20 போட்டியில் இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அடுத்த இலக்கு இதுதான் சொல்லிட்டு அதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு சூரியகுமார் யாதவ். என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்தியா நியூசிலாந்து இடையிலான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி 96 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸை வின் பண்ண நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 255 ரன்கள் 5 விக்கெட் எடுப்பிற்கு 20 ஓவர் முடிவில் இந்திய அணி எடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 19 ஓவர்லேயே 159 ரன்கள் எடுத்து நியூசிலாந்து அணியை இந்திய அணி பொட்டலம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீனியர் பிளேயர்கள்லாம் T20 உலகக்கோப்பையிலிருந்து ஓய்வு பெறுவது வழக்கம். ஆனால் எனக்கு இந்த ஐடியா இப்போதைக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறும் வீரர்கள் பழைய வெற்றியோடு திருப்தி அடைய மாட்டாங்க. தொடர்ந்து இந்திய அணியில் நான் என்னுடைய ஆட்டத்தை நான் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வெளியே வருவது கொஞ்ச நாள் ஆகும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றியிலேருந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் வெளியே வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சொந்த மண்ணில் வெற்றி பெறுவது அவ்வளோ சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடந்த ஒரு மாதமாக இது நாங்கள் சிறப்பாக விளையாட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அடுத்த இலக்கு என்னன்னு சொல்லிட்டு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அதாவது கிரிக்கெட் ஒலிம்பிக்கில் சேர்க்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோப்பையை வெல்வது தான் எங்களுடைய முக்கிய கனவுன்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா 2024 அந்த கேட்ச் பிடிச்சாருல்ல, அதாவது T20 உலகக்கோப்பையில் 2024 ஒரு கேட்ச் மறக்க முடியாத கேட்ச் பிடிச்சாரு. ஸோ அந்த கேட்சுக்கு அப்புறம் தான் எனக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பையும் என்னை உணர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கு கிரிக்கெட் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.